இந்த நேரத்தில் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் முதல் பாடத்தை நான் நடத்த போகிறேன். தலைப்பு எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. அளவீடு அலகு 1 பேஜ் நம்பர் 1. ஆங்கில வழிக்கும் தமிழ் வழிக்கும் சேர்த்து நடத்த போகிறேன். இப்பாடத்தில் நம்ம படிக்க போகிற முக்கியமான இது அடிப்படை மற்றும் வழி அலகுகளை பற்றி அறிந்து கொள்ள இது பயன்படுகிறது. எஸ்ஐ அலகுகளை எழுதும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. அறிவியல் குறியீடுகளை அறிந்து கொள்ள பயன்படுகிறது. வெர்னியர் அளவு மற்றும் திருகளவியை சிறிய அளவீடுகளை அறிந்து கொள்ள பயன்படுகிறது. சுருள்வில் தராசை கொண்டு பொருளின் எடையை அறிந்து கொள்ள பயன்படுகிறது. துல்லிய அளவீடுகளின் முக்கியத்துவம் புரிந்து கொள்ள பயன்படுகிறது. இதெல்லாம் கற்றல் நோக்கங்கள். அடுத்தபடியாக அறிமுகம். நீ கடைக்கு போயிருப்ப, கடையில் போய் காய்கறி வாங்க போகும்போது 1 கிலோ கத்திரிக்காய் தாங்க, மிளகாய் தாங்க, அல்ல தக்காளி தாங்கன்னு சொல்லுவேன். துணி எடுக்க போயிருப்ப, ஜவுளி கடையில் போய் 2 மீட்ரு தாங்க, 3 மீட்ரு தாங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். மணியை பார்ப்ப, டைமில் பாரு 10 மணி 35 நிமிடங்கள். இப்படி ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொரு அளவீடுகள், வேகத்தை பற்றியும் பைக்கில் போக 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன், இப்படி ஒவ்வொரு அளவீடுகளையும் அறிந்து கொள்வதற்கு இது பயன்படுகிறது. நம்ம டெய்லி நடக்கக்கூடிய இதற்கு இது பயன்படுகிறது அளவீடுகள். இயற்பியல் அளவுகளில் பார்க்க போனால் மற்றும் அலகுகளில் அளவிடக்கூடிய அளவுகளை இயற்பியல் மற்றும் அளவுகள் என்கிறோம். இயற்பியல் அளவுகள் இரண்டாக வகைப்படுத்தலாம். இயற்பியல் அளவுகளை நம்ம என்ன செய்யலாம்? 2ஆக வகைப்படுத்தலாம். அவை அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள். வேறு எந்த ஒரு அளவினிலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அலகுன்னு சொல்கிறோம். என்னதெல்லாம்? நீளம், நிறை, காலம் மற்றும் வெப்பநிலை. வேறு எந்த ஒரு அளவுலையும் இது காணப்படாது. எடுத்துக்காட்டுக்கு பரப்பளவு சொல்லலாம், கன அளவு சொல்லலாம், அடர்த்தியை சொல்லலாம். அடுத்தாப்ப இயற்பியல் அளவுகளுக்கு எண் மதிப்பும் அளவீடு அலகும் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு 3 கிலோகிராம். நீ கடைக்கு 2 கிலோகிராம் காய்கறிதா, 3 கிலோகிராம் காய்கறிதான்னு சொல்லுவோம். இதற்கு அளக்கிறதுக்கு இது பயன்படுகிறது. அடுத்தபடியா அலகுகள். அலகு என்பது தெரியாத அளவு, ஒன்றுடன் ஒன்று ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவாகும். இது எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவை என கருதப்படுகிறது. இது நீளத்தை அளவிடக்கூடிய அலகு ஆகும். 10 அடி என்பது 1 அடி என்று வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று 10 மடங்கு என்பதை குறிப்பதாகும். நீளத்தை போன்று 10 மடங்கு நீளமுடையதாக என்று குறிப்பிடப்படுவதாகும். இது அலகு. அலகுக்கான பயன்படுகிறது இந்த அலகு. அடுத்தபடியா நீ பார்க்க போறது 2ஆம் பக்கத்தை எடுத்து வச்சுக்கோ. 2ஆம் பக்கத்தில் முந்தைய காலங்களில் வெவ்வேறு அளவு முறைகள் வெவ்வேறு நாட்டு மக்களிடையே பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு அட்டவணை கொடுத்துருக்கான் பாரு. இதில் ஓபிஎஸ், சிஜிஎஸ், சென்டிமீட்டர், கிராம், நிறை. அடுத்தது எஃபிஎஸ், அடி, பவுண்டு, வினாடி. அடுத்தது எம்கேஎஸ், மீட்டர், கிலோகிராம், வினாடி போன்றவைகளை அறிய பயன்படுகிறது. ஆனால் 2ஆம் உலகப் போரின் முடிவில் உலக அளவிலான அலகு முறைகள் அவசியம் எனப்பட்டது. ஆகவே 1960ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான மாநாட்டில் எஸ்ஐ அலகு முறையானது பன்னாட்டு அலகு முறை உலக நாடுகளின் அயன்பாடு முறை பரிந்துரைக்கப்பட்டது. இதுதான் என்ன செய்யுது? இது பறிக்கப்பட்டது. இதுதான் தமிழ் மீடியத்தில் பார்த்தோம். அடுத்தபடியே எஸ்ஐ அலகு முறை. எஸ்ஐ அலகு முறை என்பது பண்டைய முறைகளை விட நவீனமானது ஒன்று, மேம்படுத்தப்பட்ட ஒன்று. இது சில அடிப்படையான அலகுகளை கொண்டது. இந்த அடிப்படை அலகுகளில் முறையான இணைப்பின் மூலம் பிற வழி அலகுகளை பெற முடியும். எஸ்ஐ அலகு முறைகளில் 7 அடிப்படை அலகுகள் கண்டப்படுகின்றன. அவைகள் அலகுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதில் பார்க்க போனால் அட்டவணை கீழே கொடுத்துருக்கான் பார்த்துக்கோ. இந்த அட்டவணையில் நீ பார்க்க போனால் பரப்பு, பருமன், அடர்த்தி, திசை வேகம், உந்தம், முடுக்கம், விசை, அழுத்தம் என்று ஒரு பெரிய அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் நினைச்சலாம், அதில் பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 2ஆம் பேஜில் லாஸ்ட்டில். இதுக்கு அடுத்தாப்ப அடிப்படை அளவுகளை அடிப்படையாக கொண்டு அளவிட பயன்படும் அலகுகள் அடிப்படை அலகுகள் என்றும், வழி அலகுகளை அளவிட பயன்படும் அலகுகள் வழி அலகுகள் என்றும் அழைக்கப்படுகிறது.
இது அடிப்படை அளவில் நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், ஒளிச்செறிவு கேண்டிலா, பொருளின் அளவு மோல். இதுக்கு குறியீடு மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கிலோ கெல்வின், இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அளவு கொடுத்துருக்கான். இந்த 7 அடிப்படைகளை அளவுகளை கொண்டு பிற வழி அளவுகளில் ஊடுவிக்கப்பட்டுள்ளன. அவை அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளன. இது அவ்வளவும் தமிழ் மீடியத்தில். அடுத்தப்ப 9th English medium boys, please listen. That is the first topic is measurement. Measurement, the learning objects, page number 1. Understand in the fundamental and derived quantities and their units. Know the rules be followed with expression physical quantities of SI unit. Get familiar with the usage of scientific notification. Know the characteristics of measurement instrument. Use vernier caliper and screw gauge of small measurements. Find the weight on objects using. Know the important accurateness of measurements. That is a learning objects. Next, introduction. Measurement is the basis of all important study. It plays an important role of life also. While finding you buying a milk for your family, timing the race and completed by your friend and so on. You need to make measurement. Measurement answers questions like how long, how heavy, how measurement is about assigning number to fast. Measurement is about assigning a number to the characteristics of an object and event which can be compared with the other objects of events. It is defined as the determination of the size, of magnitude of the quality. In this lesson, you will learn about the measurements and the characteristics of measuring instrument. Physical quantities. Physical quantities is the quantities that can. Physical quantities can close the quantitative. The only first is 2 fundamental quantities. Next is quantities which cannot be expressed of other. Physical quantities are fundamental quantities. Example, length, mass, temperature each. Quantities which can be expressed into the terms of fundamental quantities or derived quantities. Example, area, volume and density each. Physical quantities have a numerical value and the unit of measurement. Kilogram. Suppose you are buying 3 kilograms of vegetable in shop. Hence 3 is the numerical value. Kilogram is the unit. Let's just study about units now. In this time you are studied about the unit. Studied about unit. The unit is the standard quantities. The unknown quantities are comparing, defined as a specific magnitude of physical quantities that has been adopted by law of conversion. For example, feet is the unit for measuring length. That means 10 feet is equal to 10 times the definite predetermination length called feet. Next is the earlier different units. People from
different countries. Some of the system followed earlier are given below the table. Page number 2, the one of the tables are present. That is a centimeter, CGS, mass gram, time second, FBS, foot, pound, second, MKS, meter, kilogram, second. At the end of the school, a second World War, there are the necessary to use worldwide system. That is a measurement. Hence, SI systems of units was derived, developed, and mental of the General Conference of Weights and Measure at the Paris 1960 for international usage. Next is SI system of units. SI system of units. The SI system of units is a modified, improved from the previous system of units. It is accepted in almost all the countries. It is based on certain set, the fundamental units, which derived units are optional by proper combination. There are 7 fundamental units of SI system. First is area, volume, density, momentum, acceleration, force, energy, and surface. That is the next is expression and the unit. The fundamental units. Length is the fundamental units. Length is the extent of the between 2 points. The SI unit of the 1 meter is distance is through the vacuum 1 by 29, 97, 92, 200 second. That is a very minute second. In order to measure very large distance, the distance are assigned opposite you are following astrological unit, light year and pairs. Astrological unit, it is the mean distance of the center of the sun from length 1 is equal to 1.496 in 10 to the power of 11 meter. Next is light year. It is the distance traveled by light in the 1 year vacuum and is equal to 9.46 into 10 to the power of 15 m. The paras is the unit of distance used to measure astrological objects outside the solar system. 1 paras is 3.26 light year. That is the larger units. The larger units is kilogram, astrological unit, light year, pairs. That is a large in meter level. Next, the meter, the measure which distance such is between the 2 atoms of molar of nucleus of wavelength. The subtype multiple sub 10. These quantities are measured angstrom unit. The smaller it is Fermi unit. The angstrom, nanometric, micron, millimeter, centimeter also minute. The unit also existence still will change for use. அடுத்தபடியா தமிழ் மீடிய பாய்ஸ் கவனிச்சுக்கோ. அடிப்படை அலகுகள் இவை இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் என வரையறுக்கப்படுகிறது. நீளம் ஒரு அலகு மீட்டர் ஆகும். இது ஒளியானது ஒரு வினாடி நேரத்தில் கடக்கும் தூரத்தை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் இயற்பியல் அளவுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இயற்பியல் அளவுல என்னெல்லாம் இருக்கு? பரப்பு, பருமன், அடர்த்தி, திசைவேகம், உந்தம், முடுக்கம், விசை, அழுத்தம், ஆற்றல், பரப்பில் விசை போன்றவை கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நீளம் இன்று அகலம், பருமனுக்கு நீளம் இன்று அகலம் என்ற உயரம். அடுத்தபடியாக அலகு கொடுத்துருக்காங்க. மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப், கிலோமீட்டர் கியூப், மீட்டர் பை வினாடி, மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் இன்டு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அளவு கொடுத்துருக்காங்க. இதில் மிகப்பெரிய தூரங்களை பேஜ் நம்பர் எடுத்துக்கோ, 3ஆம் பக்கத்தை எடுத்துக்கோ, மேலே டாப்பிக்கில் கொடுத்துருக்கான் பாருங்க. மிகப்பெரிய தூரங்களை, வானியல் போன்றவைகளை அளப்பதற்கு இது பயன்படுகிறது. ஒன்று வானியல் ஆண்டு, 2வது ஒளியியல் ஆண்டு, ஒளி ஆண்டு, இன்னொன்று விண்ணின் ஆரம்,
வானியல் அலகு என்பது புவி மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடையான சராசரி தொலைவாகும். படத்தை பாரு, படத்தில் கொடுத்துருக்கு பாரு, 3ஆம் பக்கத்தில் ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கு. சூரியனுக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒளியாண்டு. ஒளியாண்டு என்பது ஒளியானது ஒரு வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யக்கூடிய தொலைவு. 9.46 10⁻16 மீட்டர் ஆகும். விண்ணின் ஆரம். விண்ணியல் என்பது ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கும் வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிடவும் பயன்படுகிறது. ஒரு வெண்ணியல் ஆரம் 3.26 ஒளியாண்டு. அடுத்தபடியா பெரிய அலகுகள். பெரிய அலகுகள் என்னெல்லாம் இருக்கு? பெரிய அலகுகள் என்னது? கிலோமீட்டர், வானியல் ஆண்டு, ஒளி ஆண்டு, விண்ணின் ஆரம். அதன் மதிப்பு கீழே கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் உள்ள நட்சத்திரம் வந்து ஆல்பா சென்ட்ரின். சூரியனிடத்திலிருந்து என்னது 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளது. இரவு நேரத்தில் பார்த்தோம்னா நாம் வெறும் கண்ணிற்கு தெரியக்கூடியது. மெத்தையில படுத்துக்கிறது மேல் நோக்கி பாரு, இந்த இது விண்கலம் தெரியக்கூடியது. இது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு தெரியும் நட்சத்திரம். 500 விண்ணியல் ஆர தொலைவில் அமைந்துள்ளன. அடுத்தபடியா ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையே தான் தொலைவு, உட்கருவின் அளவு, ஒளியின் அலைநீளம் போன்றவற்றை அளவிட 10 துணை பன்மடங்காக பயன்படுகின்றன. இவை ஆங்ஸ்ட்ராங் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. 1 ஃபெர்மி, 2 ஆங்ஸ்ட்ராம், நேனோமீட்டர், மைக்ரான், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். எஸ்ஐ அல்லாது பிற எஸ்ஐ அலகுகளுடன் பயன்படுத்தப்படுவது இல்லை. இந்த அளவு கொடுத்துருக்கு, அட்டவணை கொடுத்துருக்காங்க 3ஆம் பக்கத்தில். அதை நீ பாடு படிச்சுட்டு வா. நான் உனக்கு அடுத்த கிளாஸில் அடுத்தது நடத்துகிறேன். என்ன தமிழ் மீடியம் வாய்ஸ் கவனிச்சுக்கோ. இந்த பாடத்தில் முக்கியமான கொஸ்டின்கள் வந்து அலகு என்றால் என்னன்னு கேட்பாங்க. அடுத்தபடியாக எஸ்ஐ அலகு முறை அட்டவணைப்படுத்துகன்னு கேட்பாங்க. அடுத்தபடியாக நீளம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. நீளம் வரையறு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தபடியாக வானியல் ஆரம் கேட்பாங்க. விண்ணின் ஆரம் கேட்பாங்க. அடுத்தபடியாக ஒளி ஆண்டுனா எப்படி, அடுத்தபடியாக இதுகளை என்ன செய்வாங்க கேட்பாங்க. அடுத்த விண்ணின் ஆரம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இதில் நோட்டில் எழுதி வச்சிரு. நான் உனக்கு வந்து பிறகு திருத்துவேன். இது நல்லா படிங்க. என்ன ரைட். இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் கவனிச்சுக்கோ. That is a very important question for in this measurement lesson. Physical quantities. What is unit? What is unit? Second question. Third question. SI system of units. SI unit of system of unit. Next is CGS system. And next question FBS system. Third MKS system. Next is fundamental unit. The length, define length, define astrological unit, define light year, define Farads. That is a very important question. Please read the answer for notebooks. Thank you.